அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு சமையல் எரிவாயு விலையை அதிகரிக்கவும் மானிய விலை எரிவாயுவின் எண்ணிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்குமான அமைச்சர் குழு கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இதில் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளவில்லை. பொதுவாக சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பது என்பது சாதாரண ஏழை நடுத்தர மக்களின் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பதை ஏற்கவில்லை. பெட்ரோலிய பொருள்கள் விலை ஏறும் பொழுது அதனுடைய தாக்கம் உணவுப் பொருளிலிருந்து அனைத்து தரப்பிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலே பொதுவாகவே நாங்கள் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருக்கோம். பெட்ரோலிய பொருட்கள் விலையை ஏற்றுவது என்பது பரவலான விலைவாசி ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். அதே கருத்து இப்பொழுது தொடர்கிறோம். தெரியவில்லை. ஒரு பொய்யான புகார் அவர் மீது ஒரு புகார் வந்ததாக 2 தினங்களுக்கு முன்னாலே செய்தித்தாளிலே படித்தேன். அவரை விசாரிக்கும் பொழுது அவர் எனக்கும் அதற்கும் ஒரு தொடர்பும் இல்லை, சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர் யார் என்று கூட எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அது குறித்து இப்பொழுது நான் விசாரணை செய்கிறேன். அது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை. உரிய நேரத்தில் முடிவெடுத்தேன். அதான் அது உரிய நேரத்தில் தேர்தல் என்றால் உள்ளாட்சி தேர்தலில் அது வேறு. அது பழிவாங்கும் போக்கில் நடைபெறுகிற வழக்குகள். இந்த வழக்குகள்லாம் முடியாக்குவதற்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் தயாராகியிருக்கிறார்கள். அனைத்தும் பொய் வழக்குகள் என்ற காரணத்தினாலே இந்த வழக்குகளை குறித்த அச்சம் எங்களுக்கு பெரும்பாலும் கட்சிக்காரர்கள் எல்லாரும் சிறையில் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும். நாட்கள் கம்மியாக ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளரை தேர்வு செய்வது என்பது மிகப்பெரிய பணி அல்ல. இருப்பினும் அது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கும். சார், உள்ளாட்சி தேர்தலுக்கு இது திமுகவின் முடிவு. உரிய முறையிலே அவருடைய தலைவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளங்கோவன் முறையில் எந்த காலத்திலும் திமுக சுமையாக இருந்ததில்லை. எனவே இளங்கோவன் சொல்லுகிற கருத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்வதற்கு தனியாக நான் நூல் தயாரிக்க வேண்டும்.